வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சிந்துவெளி நாகரிகம் இது வந்து 6ஆம் வகுப்பில் முதல் பருவ வரலாறு புக்கில் இருக்குது. இந்த பாடத்துடைய புத்தக பயிற்சியை நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? பாருங்கள், ஒன்று வந்து செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். 2 செம்பு, வெள்ளி, இரும்பு, வெண்கலம். 3 செம்பு, தங்கம், இரும்பு, வெள்ளி. 4 செம்பு, வெள்ளி, இரும்பு, தங்கம். இப்போ நம்ம வந்து சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பை பற்றி அறியலை நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த 3 விடையிலே இரும்பு வந்திருக்கு. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு விடை தான் என்னது சரி. அதனால் இந்த விடையை நீங்கள் என்ன செய்யுங்க, குத்திடுங்க. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சரியா? சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? 1 பழைய கற்காலம், 2 இடைக்கற்காலம், 3 புதிய கற்காலம், 4 உலோக காலம். இது என்ன அப்படின்னா உலோக காலம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து கற்களை பயன்படுத்தவில்லை. சரியா? அதனால் உலோக காலம், இவங்க உலோகத்தை பயன்படுத்துகிறாங்க. இதைத்தான் நம்ம குறிச்சிக்கிடணும். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன கேட்டிருக்கு பாருங்கள். மண் மிகவும் வளமானதால், சீரான காலநிலை நிலவுவதால், போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருப்பதால், பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். இதுக்கு விட வந்து என்னென்னா இதுதான். பெரும்பாலான நாகரிகங்கள் வந்து ஆற்றின் கரையில் தோன்றிச்சு. அதனால தான் இந்த பேர் வந்துச்சு. சரியா? அடுத்து கூற்றை காரணத்தோடு பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடுக. பாருங்கள், கூற்று வந்து என்னென்னா கரப்பா நாகரிகம் ஒரு நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேற்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இது ரெண்டுமே சரி தான். அப்போ என்னது கூற்றும் காரணம் சரி. இது எல்லாமே என்னது தேவையில்லை. இது மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, குறிச்சிக்கிடுங்க. அடுத்து கூற்று வந்து கரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் கரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஆக வெண்கலம் நாங்கள் கொடுத்துருக்கு, இங்கே வந்து இரும்பின் பயன் தெரியாதுன்னு கொடுத்துருக்கு. பாருங்கள், கூற்றும் காரணம் சரி, கூற்று தவறானது, காரணம் சரி, கூற்று சரியானது ஆனால் அதுக்கான காரணம் தவறானது, கூற்று மற்றும் காரணம் தவறானவை. இதுக்கு என்ன அப்படின்னா கூற்று சரியானது ஆனால் அதுக்கான காரணம் தவறானது. சரியா? இதை நீங்கள் குறிச்சிடுங்க. அடுத்து கூற்று கரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இதுக்கு பாருங்கள், கூற்றும் காரணம் சரி, கூற்று தவறானது, காரணம் சரியானது, கூற்று சரியானது ஆனால் அதற்கான காரணம் தவறானது, கூற்று மற்றும் காரணம் தவறானது. இதுக்கு வந்து கூற்றும் சரி, காரணம் இதான் வந்து நமக்கு சரியானது. கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? பாருங்கள், தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. ஏன்னா அவங்க வந்து ஆபரணங்கள் வச்சுருந்தாங்க. அதனால் இது வந்து கிடையாது. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. இது சரி. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. இரும்பு பார்த்து அவங்களுக்கு தெரியாது. அதனால் இதுவும் இல்லை. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. பாருங்கள், இந்த 2ஆம் நம்பரும் இது 2 தான் சரியானது. மற்ற எல்லாம் நமக்கு தேவையில்லை. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தானிய களஞ்சியம் கரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. பாருங்கள், இது 3மே எப்படின்னு பாருங்கள். இதில் எவை சரின்னு பாருங்கள். 1, 2 சரி அப்படின்னு போட்டிருக்கு. 1, 3 சரின்னு போட்டிருக்கு. இதுவும் சரின்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து 2, 3 சரின்னு போட்டிருக்கு. இந்த 2 சரின்னு போட்டிருக்கு. அடுத்து அனைத்தும் சரி. இது எல்லாமே இருந்தது, எல்லாமே சரி. இதுதான் வேட்டை நமக்கு. அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். இந்த குதிரைகள் மட்டும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இது எல்லாமே உண்டு, இது மட்டும் கிடையாது. இதை மட்டும் வட்டப்பட்டுருங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. பாருங்கள், ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல் இது சரிதான். கோட்டை தானிய களஞ்சியம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம், கரப்பா நாகரிகம் காவிரியார். இதுதான் நமக்கு தவறு. அதனால் இதை நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. கோடிட்டத்தை நிரப்புக. டேஸ் மிக பழமையான நாகரிகம். இந்தியாவில் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையார் உதவியுடன் தொடங்கப்பட்டது. டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகிறார். விடையை பார்க்கலாமா? பாருங்கள், மெசபடோமிய நாகரிகம், அலெக்சாண்டர் கன்னிங்காம், தானிய களஞ்சியம், சமுதாயத்தை. இது வந்து உங்கள் அந்த கோட்டில் எழுதிருங்க. அடுத்து சரியா தவறா? மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தது. இது சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது தவறு. ஏன்னா சுமேரியர்கள். அதனால் இது வந்து தவறுன்னு எழுதிருங்க. அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். மொஹஞ்சதாரோ, வெண்கலம், கோட்டை, கர்னிலியன். பாருங்கள்,
முகஜதரா அப்படின்னா என்னென்னா இறந்தோர் மேடு, இது நீங்கள் குறிங்க. வெண்கலம்னா உலோக கலவை, கோட்டைனா மேடான பகுதி, கார்னியன்னா சோப்பு மணிக்கல் குறிச்சிருங்க. ஒரே வார்த்தையில் விடையளி. உலோகங்களின் பயன்களை கூறு. உலோகங்கள் எதுக்கு பயன்படுதுன்னா அணிகலன் செய்ய. நம்ம போட்டுக்கிற நகைலாம் இருக்குது, இதை வச்சு தான் செய்ய முடியும். அதனால் அணிகலன்கள். மற்ற என்னது அணிகலன்கள் ஆயுதங்கள், அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், அதுவும் உலோகத்தால் செய்யப்படுவது. அடுத்து நான் உணவில் வேக வைத்த உணவு, பச்சையான உணவு என என ஒரு பட்டியல் உருவாக்கணும். அதாவது என்ன அப்படின்னா 2 பிரிவாக பிரிக்கணும். ஒன்று வந்து வேக வைத்த உணவுனா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, கோதுமை அந்த மாதிரி வேக வைக்கிறது. பச்சையான உணவுனா கேரட்டு, தேங்காய், மாங்காய் அந்த மாதிரி பச்சையாக சாப்பிடக்கூடியது. அடுத்து மிருகங்களையும் மரங்களையும் வழிபடும் பழக்கம் நம்மிடையே உள்ளதா இருக்குது. ஏன்னா நிறைய சாமிகள் வந்து மிருகங்கள் தான் இருக்குது, மரங்களை நினச்சாங்க வழிபடுவாங்க. ஆற்றங்கரை நாகரிகத்தொற்றில் ஏன்? ஏன்னா ஆற்றங்கரையில் தான் நாகரிகங்கள் என்ன செஞ்சது, தோன்றியது. ஒரு பொம்மை நகர்வதாலேயே அதை நவீன கால பொம்மைகள் என்று பொருள் கொள்ள முடியாது. சிந்துவெளி மக்கள் பொம்மைகளில் பேட்டரிக்கு மாற்றாக எதை பயன்படுத்தினர்? அதாவது எது அப்படின்னா மின்கலம்னு பேட்டரிக்கு பதில் அப்போ வந்து பேட்டரி கண்டுபிடிக்கல. அப்போ என்ன சக்கரத்தை பயன்படுத்தாங்க. இது வந்து சக்கரம்னு எழுதுங்க. நீ ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் எனில் என்ன செய்வாய்? அதாவது கீழடி, ஆதிச்சநல்லூர்லாம் இப்போ வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம், ஆய்வு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதில் எழுதலாம். இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த 2 பகுதிகளே கூறு. பாருங்கள், இந்த கேள்விக்கு இதை பதில் எழுதுங்க. ரூபர் லோத்தல். பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தின் கூறுகளில் உன்னை கவர்ந்தது எது, ஏன்? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதலாம். எது வீடு அமைப்பு, தெருக்கள் அமைப்பு, அந்த கழிவு நீர் வாய்க்கால் அமைப்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தற்காலத்தில் பொருட்களின் நிறைய அளக்க என்ன கருவி பயன்படுத்தப்படுகிறது? இது வந்து தராசு, எடைக்கற்கள், இதை வச்சு செஞ்சாங்க நம்ம நிறுத்துக்கிடுவோம். சரியா? பாருங்கள், கீழ்காணும் வினாக்களுக்கு விடையிலி புதைந்த கட்டிடங்களை கண்டுபிடிக்க தற்போது எந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது? பாருங்கள், இந்த கேள்விக்கு இதுலேருந்து இது வரைக்கும் குறிச்சிருங்க. வான்வெளி புகைப்படங்கள், இது மூலம் புதைந்த நகரங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிருங்க. பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் வெண்கல கால நாகரிகம் என ஏன் அழைக்கப்படுகிறது? பாருங்கள், வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலமாகும். இது வரைக்கும் 2ஆம் கேள்வி நீங்கள் செய்ய பதிலாக குறிச்சிருங்க. சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், காரணம் கூறு. இந்த கேள்விக்கு இதிலேருந்து குறிச்சிருங்க. சிறப்பான நகர திட்டமிடல், இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் நினச்சிங்க ஆன்சர் குறிச்சிருங்க. அடுத்து கழிவுநீர் வடிகால் அமைப்பின் சிறப்பை கூறு. இந்த கேள்விக்கு பாருங்கள், இதிலேருந்து குறிங்க. ஏற்றால் எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வாய்க்கால் மூடி வச்சுருக்கு. இதிலேருந்து இந்த இங்கே வரைக்கும் நினச்சிங்க குறிச்சிருங்க. இது வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில். அது பாருங்கள், பெருங்குளம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை கூறு. பாருங்கள், இதுதான் பெருங்குளம். இதிலேருந்து இந்த கேள்விக்கு விடை பாருங்கள். இதிலேருந்து நீங்கள் நினச்சிங்க அப்படி வாங்க, இது வரைக்கும் எழுதியிருக்கு. இதுதான் பெருங்குளம் பற்றி என்னென்ன இருந்தது அப்படிங்க அதில் இருக்குது. சிந்துவெளி மக்கள் வெளிநாட்டினருடன் வணிகத்தில் ஈடுபட்டனர் என்பதை நீ எவ்வாறு அறிந்து கொள்கிறாய்? பாருங்கள், இதிலேருந்து குறிங்க. மெசபடோமியாவுடன் இதிலேருந்து விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்தது. இதிலேருந்து வாங்க இப்படி இது வரைக்கும் நீங்கள் நினச்சிங்க குறிச்சிருங்க. இந்த கேள்விக்கு பதில். அது பாருங்கள், உயர் சிந்தனை வினாக்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிந்துவெளியின் சிறப்பு அம்சங்களை கவனித்து தற்காலத்துடன் ஒப்பிடுங்க. விளக்கு கம்பங்கள் இப்போ எப்படி இருக்குது, சுட்ட சங்கற்கள், நிலத்தடி வடிகால் அமைப்பு, எடைகள் மற்றும் அளவீடு, கப்பல் கட்டல், இதெல்லாம் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் நினச்சிங்க ஒப்பிட்டு எழுதுங்க. வேளாண்மை சிந்துவெளி மக்களின் தொழில் ஒன்று, எவ்வாறு நிரூபிப்பாய்? இது வந்து என்ன, தானிய களஞ்சி அங்கே இருந்துச்சு, அதனால் வேளாண்மை இருந்தது நம்ம நினச்சிக்கலாம் நிரூபிக்கலாம். அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை வச்சு நீங்கள் நினச்சிங்க எழுதுங்க. மண்பாண்டங்களும் அதன் உடைந்த துண்டுகளும் சிந்துவெளி பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து நீ என்ன அறிவுனா அவங்க மண்பாண்டம் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்க நமக்கு தெரிஞ்சிட்டு. லோத்தல் ஒரு கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலம் அறிவது என்னென்னா அவங்க வந்து கப்பல் கட்டும் தளம் அங்கே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச. வாணிகம் நடைபெற்றது அங்கேருந்து தெரியுது.
ஹரப்பா நகரத்தின் அழிவுக்கு காரணம் என்ன? பாருங்கள், இதிலிருந்து எழுதுங்க. ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களிலும் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இதனால் இந்த நகரம் வந்து என்ன அழிஞ்சிட்டுன்னு பார்க்கலாம். இதிலிருந்து இது வரைக்கும் இதில் வந்து சுற்றுச்சூழல் மாற்றம், அடுத்து படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், அடுத்து காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், நோய் தொற்று தாக்குதல், இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கேள்விக்கு பதிலாக எழுதிக்கிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. குறுக்கெழுத்து போட்டி மாதிரி இருக்குது. பாருங்கள், இதுக்கு விடை வந்து நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த கட்டங்கள் நினச்சி பண்ணுங்கள், நிரப்பிடுங்க. சரியா? இப்போ பாருங்கள், இடமிருந்து வளம் என்ன எழுதணும் அப்படின்னா, இதான் இடமிருந்து வளம், இப்படி எழுதணும். இந்த மாதிரி இந்த நம்பரில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்து வளமிருந்து இடம் அப்படின்னா இதுதான் வளமிருந்து இடம். அடுத்து வந்து மேலிருந்து கீழ், இந்த ரெண்டும் மேலிருந்து கீழ், இது கீழிருந்து மேல் அப்படின்னா இப்படி எழுதணும், கீழிருந்து எழுதணும். சரியா? அடுத்து பாருங்கள், வினாடி வினா. சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர் அப்படின்னா பருத்தி. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் எது அப்படின்னா ஹரப்பா. சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது அப்படின்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதியில். எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்படுறது அப்படின்னா எருது. சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலகம் தெரியாது அப்படின்னா இரும்பு. பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினார் அப்படின்னா அப்படின்னா சக்கரம். உலகின் 4 பழம்பெரும் நகரங்களில் மிக பழமையானது எது அப்படின்னா மெசபடோமியா நகரிகம். சரியா? அடுத்து இந்த வரைபடத்தில் நம்ம என்ன செய்யலாம், மொஹஞ்சதாரோ, சான்குதாரோ, ஹரப்பா, மெஹர்கர், லோத்தல், இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல குறிக்கலாம். சரியா? பாருங்கள், இந்த வரைபடத்தில் நம்ம எதை குறிக்கலாம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ பாருங்கள், இந்த இடத்துல வருது. இதான் என்னது மொஹஞ்சதாரோ. இதுக்கு நேராக இதிலே வந்துடும் கரப்பா. இந்த இடத்துல என்ன செய்யும், கரப்பா வந்துடும். இதில் நீங்கள் குறிச்சிருங்க. இது மொஹஞ்சதாரோன்னா இந்த இடத்துல கரப்பா வந்துடும். அடுத்து சான்குதாரோ எங்கே வரும்னா இந்த வந்துடும், ஏதோ பாகிஸ்தானுக்கு வந்துடும். இது இந்த பக்கத்துக்கு, இது தாண்டி இந்த பக்கம் வந்துடும். அடுத்து வந்து மெஹர்கருமே அங்கே தான், எல்லாமே பாகிஸ்தானுக்கு வந்துடும். அடுத்து லோத்தல் எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் குஜராத் பக்கத்தில் இருக்குது. இதை நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. அடுத்து வந்து இதில் என்ன போட்டிருக்கேன்னா உங்களுக்கு வந்து ஆறுகள், அதாவது ஆறுகளுக்கான வரைபடம் இந்த ப்ளூ கலரில் இருக்க நீங்கள் என்ன செய்யுங்க, கலர் கொடுத்து காட்டுங்க. சரி, அடுத்து நம்ம நினச்சலாம் கட்டக வினாக்களுக்கு போகலாம். இப்போ நான் பதில் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அதில் நான் எழுதியிருந்தேன். சரியா? பாருங்கள், சார்லஸ் மேசன் எதை பார்த்தாருன்னா செங்கல் தீட்டு. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் நம்ம எதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம்னா சக்கரை வண்டி, மண்பானை, அளவுகள். வேறு என்னென்ன பொருட்கள் கிடையாது, சிலைகள், அணிகலன்கள். வந்து எதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னா குதிரை, இரும்பு, கோவில். எது அவங்களுக்கு தெரியாத உலகம் எதுனா இரும்பு. உலகின் பழமையான நகரிகம்னா மெசபடோமியா நகரிகம். முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு வந்து நாய். ஏன்னா அது வந்து மற்றவர்களே துரத்திச்சு. தெரிஞ்ச ஆட்களை விட்டுட்டு தெரியாத ஆட்கள் வரும்போது என்ன செய்தது, விரட்டுச்சு. அடுத்து பருத்தி செடியை யார் வளர்த்தாங்கன்னா சொந்த சமவெளி மக்கள். பழமையான எந்த ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானதுன்னா தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை. அடுத்து தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நகரம் கண்டுபிடினா அவன் கிளடியில் இப்போ உள்ளது வந்து ஆற்றங்கரை நகரிகம். அடுத்து வந்து இதில் வந்து 2 இடங்கள் எது அப்படின்னா லோத்தல், காளிபங்கன். இது வந்து குழந்தைகளுக்கான நகரம்னு ஏன் கூறினாலும் அங்கே வந்து பொம்மை, வண்டி என்ன செஞ்சாங்க, வச்சுருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வினாடி வினா பார்த்துட்டோம். அடுத்த கட்டக வினாக்கள், வரைபடம் எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.